பிரதான ஆசாரியர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டும். பிரதான ஆசாரியன் என்று இந்த பூலோகத்திலே காணப்படுகிற ஆசாரியன் ஆகிய ஆரோனுடைய வம்சத்திலே காணப்படுகிறவர்கள் மட்டும்தான் பிரதான ஆசாரியராய் வர முடியும். அதுவும் எலியேசருடைய பிள்ளைகள் தான் அப்படி வர முடியும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப அவர்கள் அந்த மனிதர்களாய் காணப்பட்டதான மாம்சத்திலே பிறந்ததான அந்த பிரதான ஆசாரியர்கள், மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட அவர்கள், மண்ணுக்கு திரும்புகிறதான அவர்கள் கூட நமக்காக பலியிட வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறீர்கள், அறிந்து இருக்கிறீர்கள். அதன் அடிப்படையில் பிரதான ஆசாரியர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது: அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களும் நெறி தப்பினவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாயிருக்கிறான். அவனுக்கு தன்னுடைய பலவீனம் தெரியும். அவன் பலவீனமாய் காணப்படுகிறவர்களுக்காக மனமிறங்கத்தக்கவனாக அவன் காணப்படுகிறான் என்று சொல்லி இந்த பூலோகத்தின் பிரதான ஆசாரியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனம்: ஆதி நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாயிருக்கிறது. அப்ப இந்த உலகத்திலே காணப்படுகிற அந்த மனிதரிலிருந்து எழுப்பப்பட்டதான இந்த பிரதான ஆசாரியர்கள், அவர்கள் பலவீனம் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் பலியிட, ஜனங்களுக்காக பலியிடும்படியாக அவர்கள் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவங்களுக்காக தம்முடைய சரீரத்தை பலியாக அவர் ஒப்பு கொடுக்கவில்லை, நமக்காக, தமக்காக அல்ல, நமக்காக. இது புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, நீங்கள் தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை போய் வாசிக்கும் பொழுது மேசியா நமக்காக சங்கரிக்கப்படுவார், தமக்காக அல்ல, நமக்காக என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கும். சரி, பிரதான ஆசாரியர் வேத சட்டத்தின் படி, அதாவது முறைமையின் படி பிரதான ஆசாரியராக வேண்டும். லீகலி வேத வாக்கியங்கள், வேத சட்டம், இவர் பிரதான ஆசாரியனாய் இருக்கலாம் என்று சொல்லி அவைகள் தீர்க்க வேண்டும். அப்படியாக இயேசு கிறிஸ்து வேத சட்டத்தின்படியும் பிரதான ஆசாரியராய் இருக்க வேண்டும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் இந்த வாக்கியத்தை ஆதாரமாக ரூபித்து காண்பிக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். லேவியினுடைய வம்சத்திலே தானே வர வேண்டும், ஆரோனுடைய குடும்பத்தில் அல்லவா வர வேண்டும் என்று சொல்லி தான் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியனை குறித்து வேத புத்தகம் காண்பித்து கொடுக்கிறது. ஆனால் எப்படி ஆண்டவர் இதற்கான ஒரு வழியை வைக்கிறார் என்று சொன்னால், லேவி என்பவனெல்லாம் உருவாவதற்கு முன்பாக, பிரமாணங்கள் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே மெல்கிசேதேக்கு என்பவன் தேவனுடைய ஆசாரியனாக அவன் காணப்பட்டான். நீதியின் ராஜாவும் ஆசாரியனுமாய் காணப்பட்ட ஒருவனை குறித்து வேதம் பேசுகிறது. அப்ப அதன் அடிப்படையில் அந்த முறைமையின்படியே இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக பிரதான ஆசாரியனாக முடியும், நிற்க முடியும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. சரி, 2வது காரியம், முதல் காரியம் மனிதனாய் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன், மனிதருக்கான பிரதான ஆசாரியன் மனிதரில் ஒருவருக்கு ஒப்பாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 2வது, தேவன் மட்டுமே இந்த பிரதான ஆசாரியனாகும் தகுதியை உடையவர். But he must be God என்று சொல்லி நம்ம 2வது காரியத்தை பார்க்க போகிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 7, 26, 27, 28. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவரும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதற்கான தகுதி உடையவருமாய் இருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய குவாலிஃபிகேஷன் இங்கே போட்டு இருக்கிறது. அவர் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். பரிசுத்தர் என்று சொல்லுகிற வார்த்தை, நம்மளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினபடினாலே நம்ம பரிசுத்தராய் இருக்கிறோம்.
பரிசுத்தர்களாய் இருக்கிறோம், பரிசுத்தவான்களாய் மாறி இருக்கிறோம், நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆண்டவர் நம்மளை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறபடினால். ஆனால் பரிசுத்தர் என்கிறதான ஒரு வார்த்தை தேவன் ஒருவருக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு இருக்கிற வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. பரிசுத்தர் என்கிற வார்த்தை ஒருவருக்கு மட்டுமே உரிய வார்த்தை. அவர் பரிசுத்தப்படுத்தினால் நாமும் பரிசுத்தராக முடியும். அந்த பரிசுத்தருடைய அந்த ஸ்பாவத்திற்கு பங்குள்ளவர்களாக, திவ்ய ஸ்பாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நம்ம மாற முடியும். நம்மளை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய வழியை அறிந்து அவர் மேலே விசுவாசத்தை வைக்கும் பொழுது என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது ஒழிய இந்த பரிசுத்தர் என்கிற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவருக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது. நம்முடைய சிருஷ்டிகராகிய தேவனுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, பிரதான ஆசாரியருக்கு இங்கே பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது தேவன் ஒருவர் மட்டுமே நம்முடைய பிரதான ஆசாரியராக வெளிப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற ஹெவன்ஸுக்கு மேல உயர்ந்தவராயிருக்கிற ஒருவர் அப்படி என்று சொன்னால் ஒன்றான மெய்தேவன் மட்டும்தான். நம்மை சிருஷ்டித்தவர் தான், அந்த வானங்களையும் சிருஷ்டித்தவர் தான், வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறவர். அப்படிப்பட்டவர் தான் நமக்கு பிரதான ஆசாரியராய் இருப்பதற்கு ஏற்றவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப மனிதனாய் இருக்க வேண்டும் என்று பார்த்த நாம இப்ப தேவன் மட்டும்தான் நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவன் மட்டுமே மனிதனாக வெளிப்பட்டால் மட்டுமே இது சாத்தியமாகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. 27வது வசனம், அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. முன்பு பார்த்தோம், பிரதான ஆசாரியன் ஜனங்களுடைய பாவங்களுக்காய் பலியிட வேண்டும், அது அவனுடைய வேலையாய் காணப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த நமக்கு ஏற்ற பிரதான ஆசாரியராய் இருக்கிறவராகிய இந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது இல்லை என்று சொன்னால் அவர் ஒருவரே பரிசுத்தராய் இருக்கிறார். அந்த பரிசுத்தராய் இருக்கிறவரே மனிதனாக வெளிப்பட்டபடினால மற்ற பிரதான ஆசாரியரை போல ஜனங்களின் பாவங்களுக்காக பலியிட அவர் வெளிப்பட்டிருந்தால் கூட தம்முடைய சொந்த பாவங்களுக்காக பலியிட வேண்டிய அவசியமில்லை. அப்படியானால் தேவன் நம்முடைய சிருஷ்டிகர் என்று சொல்லப்படுகிறவரே நமக்காக வெளிப்பட்டால் மட்டுமே இந்த பிரதான ஆசாரியனுக்குரியதான ஒரு காரியம் அல்லது தகுதி இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாயிருக்க முடியும், நமக்கு ரட்சிப்பும் உண்டாயிருக்க முடியும். அநேக கிறிஸ்தவர்களால் விசுவாசிக்க முடியல. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொன்னால் கோபப்படுகிறார்கள், எரிச்சல் அடைகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அல்லது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அப்படி விசுவாசத்தை வைத்திருக்கிறார்கள். தேவன் வேற கர்த்தர் வேற என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறபடினால அவர்கள் அறிந்திருக்கிற நம்புகிற அந்த விசுவாசம் அவர்களுடைய ரட்சிப்புக்கு தடை செய்து கொண்டிருக்கிறது, இடரல் உண்டாக்குகிறது என்று சொல்லி அறியாதிருக்கிறார்கள். எத்தனை வசனங்களை நீங்கள் காண்பித்தாலும் அவர்களுக்கு கோபம் தான் அதிகம் வருமே ஒழிய நம்முடைய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட முடியும், நானே இரட்சகர் என்று சொன்னவர் மாம்சத்தில் வெளிப்பட்டால் மட்டுமே ரட்சிப்பு உண்டாக முடியும் என்று சொல்லி அவர்களால் அறிய முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று அறிக்கை பண்ணுகிற அந்த வாய், சிருஷ்டிகர் மட்டுமே நம்முடைய இரட்சகராய் இருக்க முடியும் என்கிறதான எளிதான ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருதயத்தில் கடினப்பட்டு போயிருக்கிற எத்தனை கிறிஸ்தவர்கள் உண்டு உங்களுக்கு தெரியுமா? இப்போ யோசித்து பாருங்க, நீங்க கேட்டுதான் பாருங்களா. தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார், இல்லை தேவனில் ஒருவர் வெளிப்பட்டார் என்று சொல்லுவார்கள், அல்லது வேறொருவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை வேறொருவராகவே காண்பித்து கொடுக்கும்படியாக அவருடைய மனக்கண் மூடப்பட்டு இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய தேவனால அது மூடப்பட்டு இருக்கிறது, மறைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், அப்படி மற்றவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லிக் கொடுக்கிறவராய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வேறொரு இயேசுவை காண்பித்து கொடுக்கிறீர்கள், தேவனாகிய கர்த்தரை நீங்கள் காண்பித்து கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க.